நீங்கள் ராகு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட கிரகங்கிறது ராகு. ஆனால் கடுமையான அயோக்கியத்தனத்தை பண்ணுறது, தவறு பண்ணுறது, பித்தலாட்டம் பண்ணுறது ராகு. கேது ஒரு ஞானி. கேது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது கேது. ஆனால் ரொம்ப சைலண்டாக சனி பகவானுக்கு உரிய ஒரு தானியம் கருப்பு எள்ளு, அது எடுத்துக்கிறோம். செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரைப்பருப்பு. அது இவ்வளோ ஒரு கைப்பிடி, 2 கைப்பிடி அளவு அவரைப்பருப்பு, 2 கைப்பிடி அளவு எள்ளு, 2 கைப்பிடி அளவு கொள்ளு. அது ராகு. அதுக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு கொண்டு போய் 12 சுத்து சுத்தணும். எத்தனை சுத்துங்க? 12 சுத்து குலதெய்வத்து கோயிலுக்கு போய் சுற்றி 11 சுத்து சுற்றிடணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த இதை அந்த துணியோட அப்படியே அங்கே வச்சிடணும். வச்சுட்டு இந்த தானியங்கள் என்ன சொல்லுதுன்னா பாருங்க, இந்த 2 கைப்பிடி அளவுக்கு அவரைப்பருப்பு எடுக்கிறான். அத்தனை ஒரு பருப்புக்கு ஒரு தோசைன்னா இந்த 2 கைப்பிடி அளவில் இருக்கக்கூடிய தோசைகள் பூரா விலகிறதாக ஐதீகம். புரியுதுங்களா? அப்போ அத்தனை விதமான தோசைகளும் எங்கள் அப்பாவனுடைய நோய் எனக்கு வந்துருச்சு சொல்கிறாங்க இல்லையா. எங்கள் அம்மாவுக்கு ஒரு சர்க்கரை இருந்துச்சு, எனக்கு அந்த சர்க்கரை வியாதி வந்துருச்சு. பாரம்பரியான வியாதின்னு ஒன்று. அப்போ அந்த பாரம்பரியமான தோஷம்னு ஒன்று இருக்கலாம் இல்லையா. அதனால் அவங்க குடும்பத்தோடு போய் செஞ்சா அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க இல்லையா. அப்போ அது நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இல்லைங்களா. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தமிழ் மாநில பாரம்பரிய வள்ளுவர் குலசங்க ஜோதிட பேராசிரியர் திருப்பூர் டாக்டர் KV ரவிச்சந்திரா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நன்றாக இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம். முதல் முறையா எங்களுடைய சேனலுக்கு வந்திருக்கீங்க. சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. காஸ்மோனுடைய அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் திருப்பூரிலிருந்து அடியேனுக்கும் அடியேனின் இருகை இணைந்த பெருவணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், தொடர்ந்து உங்களுடைய பதிவுகள் நாங்கள் பார்க்கறது உண்டு. நிறைய பேருக்கு தேவையான பரிகார முறைகள் ரொம்ப எளிய முறையில் எப்படி தீர்க்க முடியும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில் இன்னைக்கு எங்களுடைய நேயர்களுக்காக நிறைய பேருக்கு இந்த தீராத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும், அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பரிகார முறைகள் எளிய முறையில் மக்கள் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் எங்களுக்காக சொல்லுங்கள் சார். நான் பிறந்ததிலிருந்தே நான் கடன் வாங்கி, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்தே நான் கடனை வாங்கி கடனை கட்டிக்கிட்டே இருக்கிறேன். அது தீரவே மாட்டேங்குது. இதுக்கு என்ன ஒரு தீர்வு? இதை கேட்காத மனிதர்கள் குறைவு இன்னைக்கு. இப்போ இந்த பிரச்சனைகள் எதனால் வருதுன்னா 6, 8, 12 கிரக சேர்க்கைகள் அல்லது 6, 8, 12ஆம் இடத்தில் நல்ல கிரகங்கள் போய் மறைந்து நிற்கிறது. இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்கும். இப்போ 8ல் மட்டும் இருக்குதுன்னு வைங்களேன். 8 கண்டம், கஷ்டம், விபத்து, வெட்டி கட்டுறது, சர்ஜரி அப்படின்னு சொல்றோம். 8 திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற பாவகம். அது திடீர் யோகத்தை கொடுக்கும். அப்போ பாவக்கிரகங்கிறது ஒரு பிரச்சனையை உண்டு பண்றது நல்லவர் போய் உண்டு பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ண மாட்டாரு. கெட்டவர் என்ன பண்ணுவாரு? நல்லா நடக்கிறத கூட போய் கெடுத்து விடுவார். அப்போ கிரகங்கள்ல நல்ல கிரகம், அசுப கிரகம் என்று 2 பிரிவு இருக்குது. இதுல சில பாருங்க, செவ்வாய் பாவர் தான். ஆனா செவ்வாய்க்கு மங்களகாரகன்னு பேர் இருக்குது. சனி பகவான் மந்தன், சனி பகவான் நோய்முகன் அப்படின்னு இருக்கும். நோய்முகன்னே சனி பகவானுக்கு பேர் இருக்குது. ஆனா அந்த சனி பகவான் தான் தொழில்காரகன்கிற பேரு, அந்த சனி பகவான் தான் ஆயுள்காரகன்கிற பேரு. அதே வகையில நீங்க ராகு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட கிரகங்கிறது ராகு. ஆனால் கடுமையான அயோக்கியத்தனத்தை பண்ணுறது, தவறு பண்ணுறது, பித்தலாட்டம் பண்ணுறது ராகு. கேது ஒரு ஞானி. கேது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது கேது. ஆனால் ரொம்ப சைலண்டாக பாருங்க. ராகு ஒரு நோயை கொடுக்குதுன்னா கட்டு போட்டு படுத்திருப்பார், அவ்வளோதான். கேது ஒரு நோயை கொடுக்குதுன்னா அந்த பார்ட்டு எங்காது, கைகால் வராது போயிடுது இல்லையா, அந்த மாதிரி நரம்பவே எங்க விட மாட்டார். அது தீர்வே இல்லாத அளவுக்கு போயிடும் கேது கொடுத்தா. அப்போ இந்த 4 பாவ கிரகங்கள் தான், 4 கிரகங்கள் தான் ஒரு தீராத பிரச்சனையும் ஒவ்வொரு மனிதனுக்கு தருது. அப்ப
அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இப்ப சனி பகவான் அப்படின்னா, சனி பகவானுக்கு உரிய ஒரு தானியம் கருப்பு எள்ளு. அது எடுத்துக்கிறோம். செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் குறிப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரப்பருப்பு. அது இவ்வளவு ஒரு கைப்பிடி, 2 கைப்பிடி அளவு அவரப்பருப்பு, 2 கைப்பிடி அளவு எள்ளு, 2 கைப்பிடி அளவு கொள்ளு. அது ராகு அதுக்கு. கொள்ளு, உளுந்து. அப்போ 2 கைப்பிடி அளவுக்கு கொள்ளு, அப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு உளுந்து. இதையெல்லாம் ஒரு மஞ்சள் துணியில, மஞ்சள் துணிங்கிறத காட்டிலு கருப்பு துணியில இதையெல்லாம் உள்ளுக்குள்ளார போட்டு, கருப்பு துணி தான் பெஸ்ட். கருப்பு ஏன் துணி. சார் குறிப்பா கருப்பு துணி? கருப்பு துணினா சனி பகவானுடைய நிறம், சனியும் ராகும் சேர்ந்த ஒரு நிறம். அப்போ இந்த கற்பு வர்ண துணி வச்சு அதுல இந்த தானியங்கள் எல்லாம் போட்டு அதை கட்டி அதை எடுத்துட்டு போய் இவங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வம், பெரும்பாலும் பிடித்த அவங்களுக்கு ஒரு வேண்டுதல்னு ஒன்று வச்சிருந்தா குலதெய்வத்துக்கு வச்சுப்பாங்க. குலதெய்வத்து கோயிலுக்கு கொண்டு போய் 12 சுத்து சுத்தணும். எத்தனை சுத்துங்க? 12 சுத்து குலதெய்வத்து கோயிலுக்கு போய் சுத்தி 11 சுத்து சுத்திடணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் அந்த இதை அந்த துணியோட அப்படியே அங்கே வச்சிடணும். வச்சுட்டு இவங்க வேண்டுதல் வைக்கணும். எனக்கு ஒரு தீராத பிரச்சனை இப்படி இருக்குது, இதை தீர்த்து வைக்கணும், அதற்கு நீங்க எனக்கு உறுதுணை செய்யணும்னு வேண்டுதல் வச்சு மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சுத்து அதை எடுத்துட்டு போய் ஓடுற தண்ணியில, கடல் தண்ணியில் விட்டுறலாம், ஆத்து தண்ணியில் விட்டுறலாம், ஓடுற தண்ணி வாய்க்காலில் விடலாம், பரப்பில் விடலாம். ஓடுற தண்ணியா இருக்கணும். அதுல அப்படியே போட்டுறோம். போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையினுடைய தன்மை, இந்த தானியங்கள் என்ன சொல்லுதுன்னா பாருங்க, இந்த 2 கைப்பிடி அளவுக்கு அவரப்பருப்பு எடுக்கிறான். அத்தனை ஒரு பருப்புக்கு ஒரு தோசைன்னா இந்த 2 கைப்பிடி அளவில் இருக்கக்கூடிய தோசைகள் பூரா விலகிறதாக ஐதீகம். புரியுதுங்களா? அப்ப அத்தனை விதமான தோஷங்களும் அதுல விலக்கி கொண்டு வரும். இது ஒரு முறை. இன்னொரு முறை என்னன்னா, இதே வேலையை குலதெய்வத்துக்கிட்ட போய் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கொடுக்கும். இதை செய்யறது பல சாமிக்கு செய்யலாம். குலதெய்வத்திட்ட கும்பிடுற போது பல்வேறு விதமான சிறப்புகளை கொடுக்கும். அப்படிங்கிறதான் தீராத பிரச்சனைக்கு வழி. இன்னொரு முறை என்ன அப்படின்னா, அவங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கும். அந்த ஊர் கோயிலுக்கு போய் இதே மாதிரி இப்ப நான் சொன்ன இதே பொருளை கொண்டு போய் ஊர் கோயிலே சுத்தி போடணும். குலதெய்வத்துக்கிட்டையும் சுத்தணும், ஊர் தெய்வத்துக்கிட்டையும் சுத்தி கும்பிட்டா நல்லா இருக்கும். ஊர் தெய்வம் என்றால் யார் என்றால், அவர் குடியிருக்கிற பகுதியில் அவருதான் பெரியவர், அவர்தான் சுப்ரீம் கோர்ட் மாதிரி. எல்லை தெய்வமா? ஊர் தெய்வம். ஊர் தெய்வம் அது ஒன்று. எல்லை தெய்வம் வேறைக்கு வரும். ஊர்னா நீங்கள் அங்கே குடியிருக்கிறீங்களா, இப்போ நீங்கள் எந்த ஊரில் குடியிருக்கிறீங்களா அந்த ஏரியாவில் விநாயகர் கோயிலோ, மாரியாத்தா, காளியாத்தா, இப்படி ஏதோ ஒரு சாமி இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஊர் தெய்வம். புரியுதுங்களா? அப்படி செய்யணும். ஸோ இந்த பரிகாரத்தை குறிப்பிட்டு எந்த நாட்களில் நம்ம செய்யறது விசேஷம் சார்? அது நல்ல கேள்விங்க. இதுக்கு நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாவக்கிரகத்துக்கு நாலு இல்லை. நீங்க எப்போ நீங்க போறீங்களோ அதுதான் உங்களுக்கு தெய்வம் கொடுக்கிற வரம். பாருங்க, தீராத பிரச்சனைக்கு நான் பரிகாரம் செய்ய போறேன்ட்டு நீங்க போனீங்கன்னா அப்ப இறைவன் உங்களை கூப்பிடுகிறார் அதை தீர்த்து வைப்பதற்கு என்று பொருள். புரியுதுங்களா? அதனால எப்ப வேணாலும் போகலாம். அது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த வழிபாடு நம்ம குடும்பத்தோட போய் தான் செய்யணுமா, இல்ல பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் செய்தாலே போதுமானதா சார்? இப்போ ஒரு தோஷம், ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு அந்த குழந்தை ஜாதகம் தான் தோசை வருங்கிறது காரணம் அல்ல. எங்க அப்பாவனுடைய நோய் எனக்கு வந்துருச்சு சொல்றாங்க இல்லையா, எங்க அம்மாவுக்கு ஒரு சர்க்கரை இருந்துச்சு, எனக்கு அந்த சர்க்கரை வியாதி வந்துருச்சு, பாரம்பரியான வியாதின்னு ஒன்று. அப்ப அந்த பாரம்பரியமான தோஷம்னு ஒன்று இருக்கலாம் இல்லையா, அதனால அவங்க குடும்பத்தோட போய் செஞ்சா அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பரிகாரத்தை செய்யறாங்க இல்லையா, அப்ப அது நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இல்லைங்களா. அதனாலதான் குடும்பத்தோட செய்யறதா பெரிய சிறப்பு. நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த தீராத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் எளிமையான முறையில ஒரு பரிகாரம் எங்களுக்காக சொன்னீங்க. நிச்சயமா எங்க நேயர்கள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.